Hello everyone, welcome to Steady Body Tamil. நம்ம இன்னைக்கு November 21st ஓட current affairs பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா Great North Sighting untangles a migratory mystery, charting the economic journey ahead, a place for all refugees under India's welfare umbrella, a reform much ignored, miscellaneous news and PYQs தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்துருந்த PYQக்கு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர் அண்ட் தென் அக்டோபர் மந்த்க்கானது ரிலீஸ் பண்ணிட்டோம். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 99 rupees தான். இதில் GS 1, 2, 3, 4 Prelims with some potential mains questions எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எதன் மெசேஜர் கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா கிரேட் நார்த் சைட்டிங் அன்டாங்கிள்ஸ் அ மைக்ரேஷன் மிஸ்ட்ரி. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரேட் நாட் அப்படிங்கிற ஒரு பேர்ட் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய மைக்ரேஷன் பாத்வேஸ் என்னென்ன இருக்குது அண்ட் பர்டிகுலராக இந்த பேர்ட் பற்றி மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிரேட் நாட் பற்றி பார்க்கலாம். A great knot from Russia belonging to the endangered Caradris tenurostrus has found its way to the Kerala coast, flying over 9,000 km for a winter sojourn. இப்போ என்னென்னா இந்த பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு இடத்துல வந்து ப்ரீடிங் பண்ணும். இப்போ ஏங்கிற ஒரு கண்ட்ரியில் வந்து ப்ரீடிங் பண்ணுது அப்படின்னா, ஸோ வின்டர் டைமில் அதுக்கு ஃபுட்டு கிடைக்காத காரணத்தினால மற்ற ரீஜியனுக்கு வந்து அது மைக்ரேட் ஆகி போகும். ஸோ அந்த மைக்ரேட்டரி பாத்வேஸ் பார்த்திங்கன்னா ஓவரால் 9 வந்திருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் பாத்வேஸ் இருக்குது, பட் மேஜராக 9 சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்டில் பாருங்கள், ஒன் ஆஃப் தி 9 most important flyways of migratory birds ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து அந்த 9 different types of migratory flyways. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸ்ட் அட்லாண்டிக் ஃப்ளைவே, வெஸ்ட் ஏஷியன் அண்ட் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஃப்ளைவே, பிளாக் சி மெடிட்டரேனியன் ஃப்ளைவே, அண்ட் தென் இதில் இந்த ஆர்டிக்கல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே இருக்கு இல்லையா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஈஸ்ட் ஏஷியன், ஆஸ்ட்ரேல் ஏஷியன் ஃப்ளைவே, இந்த மாதிரி மொத்தம் 9 மேஜர் ஃப்ளைவேஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ளைவே இஸ் நத்திங் பட் தி மைக்ரேட்டரி பாத்வே ஆஃப் தி பேர்ட்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் பீரியடில் அந்த ப்ரீடிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வின்டர் டைமில் அது மற்ற இடங்களுக்கு சாப்பாடு தேடி போகும் இல்லையா, அதுதான் வந்து இந்த ஃப்ளைவேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் கிரேட் நாட் பேர்ட் அண்ட் இன்னும் ஒரு சில குரூப்ஸ் ஆஃப் பேர்ட் வந்து என்னென்னா இந்த சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே மூலியமாக ரஷ்யாவிலேருந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளாவுக்கு மைக்ரேட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன் பர்டிகுலர் ஸ்பீசிஸ் என்னென்னா இங்கே மென்ஷன் பண்ணுறாங்கன்னா கேலிட்ரிஸ் டெனுரோஸ்ட்ரிஸ், அதாவது கிரேட் நாட்டுங்கிற காமன் நேமில் இதை கூப்பிட்றாங்க. இது வந்து ரஷ்யாவிலேருந்து கேரளாவோட கோஸ்ட்டுக்கு ஃப்ளை ஆகி வந்திருக்கு. இந்த பேர்ட் வாட்சிங் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. தி மைக்ரேட்டரி பேர்ட் தட் ட்ராவர்ஸ் தி சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே இஸ் ஒன்லி ஒன் ஆஃப் தி டூ. த அதர் ஹேஸ் பீன் சைட்டட் அட் ஜாம்நகர் இன் குஜராத். ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே மூலியமாக வந்து 2 ஸ்பீஸ் ஆஃப் பேர்ட்ஸில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேட் நாட், அது கேரளாவில் பார்த்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று எந்த இடத்துல பார்த்துருக்காங்கன்னா குஜராத்தில் ஜாம்நகரில் அந்த பேர்டை பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி மைக்ரேஷன் நடக்கிறப்ப என்னென்னா பேர்ட் வாட்சிங் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். பிகாஸ் எந்த பேர்ட்ஸ் வந்து எந்த ரீஜன்லேருந்து வருது அப்படிங்கிற ஒரு சில டேட்டாஸ் வந்து நமக்கு கிடைக்காது. இப்போ இந்த கிரேட் நாட் பர்டிகுலராக எங்கேருந்து வந்திருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டேக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பறவைகள் இருக்கக்கூடிய மாஸ்கவா ரிங்ஸ் இன் தி கம்சிட்கா பெனின்சுலா இந்த ஈஸ்டர்ன் ரஷ்யா. ஸோ அந்த ரிங்ஸ் அந்த பேர்டில் இருக்கனால அந்த ரஷ்யன் ரீஜன்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிகாஸ் ஒரு குறிப்பிட்ட மந்த்ஸ்க்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ச்சுவரி இருக்குது, கைருசோவா பெலகோலோவியா ரிவர் இன் கம்செட்கா. அந்த ரீஜனில் சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜுவனைல் கிரேட் நாட் பேர்ட்ஸ்க்கு டேகிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தா தெரியும், இந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட் கன்ஃபார்ம் த ஜுவனைல் கிரேட் நாட் ஹேட் பீன் டேக்ட் இன் தி எஸ்ச்சுவரி வித் அ மார்க்டு ரிங் ஆன் இட்ஸ் லெக் ஆன் August 12 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக இது இந்த ரஷ்யன் ரீஜன்லேருந்து வந்து மைக்ரேட் ஆகி வந்திருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,000 kilometers வந்து அது ட்ராவல் பண்ணி மைக்ரேட் ஆகியிருக்கு இந்த வின்டர் டைமில். ஸோ இப்போ வந்து அங்கே வின்டராக இருக்கும், இங்கே வந்து ஓரளவுக்கு அதுக்கு ஃபுட்டுங்கிறது கிடைக்கும் இல்லையா, ஸோ அதனால் அது மைக்ரேட் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த பேர்ட் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன பேர்ட்ஸ்லாம் வந்து இந்த மைக்ரேட் ஆகி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரேர் ஸ்ட்ராங்கல் காஸ்பியன் ப்ளோவர், கிரே ப்ளோவர், விம்ப்ரெல், சாண்ட்ரலிங், அந்த லெசர் சாண்ட் ப்ளோவர், அப்புறம் ஒரு சில சீகல்ஸ், இது எல்லாமே வந்து மைக்ரேட் ஆகி வந்திருக்கு. இந்த பேர்ட்ஸ் நேம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் லாஸ்ட் இயர் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி விச் இஸ் நாட் அ பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ், அந்த மகசீர் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் நேம் கொடுத்து ரிமைனிங் 3 வந்து பேர்ட்ஸ் நேம். ஸோ அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃப்ளைவேஸ் அப்படின்னா அந்த பேர்ட்ஸுடைய மைக்ரேட்டரி பாத்வே, இந்த டெர்மினாலஜி வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். These long-distance migrants stay in the LOC region and Thailand in the Southeast Asia before proceeding to their southerly winter grounds, including peninsular India along the CAF, one of the 9 most important flyways of migratory birds. இப்போ இந்த லாங் டிஸ்டன்ஸ் மைக்ரன்ஸ் இருக்குல்ல, இந்த கிரேட் நாட் பேர்ட்ஸ், இது வந்து என்னென்னா இந்த LOC ரீஜன்லேயும் தாய்லாண்ட்லேயும் வந்து ஒரு சில நாள் ஸ்டே பண்ணியிருக்கோம். எதுக்கு முன்னாடினா இந்த வின்டர் டைமில் இந்தியாவுக்கு வருது இல்லையா, இந்த டைமுக்கு முன்னாடி அது அந்த LOC ரீஜன்லேயும்
தாய்லாண்ட்லேயும் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த கிரேட் நாட் பேர்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அண்ட் அதோட சயின்டிஃபிக் நேம் என்ன இருக்குது அண்ட் இதோட மைக்ரேஷன் வந்து எந்த ரீஜன்லேருந்து எந்த ரீஜனுக்கு நம்ம இந்தியாவில் ஃப்ரம் ரஷ்யா டு இந்தியாவில் கேரளா தென் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜாம்நகரில் வந்து பார்த்துருக்காங்க. அண்ட் வேறு என்னென்ன பேர்ட்ஸ்லாம் வந்து மைக்ரேட் ஆகியிருக்கு அப்படிங்கிற அந்த பாயிண்ட் அண்ட் ஃப்ளைவேஸ் அப்படின்னா என்ன, ஸோ அந்த மைக்ரேட்டரி பாத்வே பற்றி தெரிஞ்சுக்கணும். அரௌண்ட் 9 மேஜர் ஃப்ளைவேஸ் வந்து நம்ம குளோபல் லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் சார்ட்டிங் தி எக்கனாமிக் ஜேர்னி அஹெட். இப்போ இந்த ஆர்டிக்கல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 1947, ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்மளோட க்ரோத் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம், அதில் எவ்வளோ விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லானுச்சு அண்ட் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு. அண்டு 1990, ஸோ நம்ம மேஜர் ரிஃபார்ம்ஸ் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தோம் இல்லையா, எல்பிஜி ரிஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட க்ரோத் ரேட் என்ன மாதிரி இருந்துச்சு அண்ட் அட் ப்ரெசென்ட் என்ன மாதிரி நம்மளோட க்ரோத் ரேட் இருக்குது, ஃப்யூச்சரில் எப்படி இருந்தால் நம்மளால் ஒரு டெவலப்டு எக்கானமி அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண முடியுங்கிறதான் இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ will India achieve the status of a developed economy, which means achieving a minimum per capita income equivalent to $13,000 per person. ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்மளோட 2047 நம்ம 100 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நம்ம டெவலப்ட் எக்கானமியாக இருப்போமா, ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஒரு பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ இருக்குன்னா மினிமம் ஒரு $13,000 வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா, நம்ம இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட க்ரோத் ரேட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுங்கிறதா இந்த ஆர்டிக்கலில் ஆத்தர் சொல்லியிருப்பார். So according to one estimate, during the 5 decades, India's annual growth rate was just 0.89%, with the population growing of 0.83%, per capita income grew at 0.06%. இந்த 5 decades எதை சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த 20th century சொல்கிறாங்க. அதாவது 1900லேருந்து 1950s வரைக்கும் நம்மளோட க்ரோத் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த டேட்டா பாயிண்டில் சொல்கிறாங்க. It is not surprising that immediately after independence, growth became the most urgent concern for the policy makers. ஸோ ஒரு 5 டிகேட்டில் நம்மளோட க்ரோத் ரேட் அப்படிங்கிறது இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட முக்கியமான கான்சன்ட்ரேஷன் எதுவாக இருக்கும், அந்த க்ரோத் ரேட் தான் வந்து பாலிசி மேக்கர்ஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1950ஸ்க்கு அப்புறம் நம்மளோட நிலைமை வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட இயர்லி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எப்படின்னா இந்த 1950ஸ்க்கு அப்புறம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஒரு 4 எலமெண்ட்ஸில் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் த சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டு. ஸோ சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் டாமினன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் இன்டர்வென்ஷன். இங்கே ஸ்டேட் இன்டர்வென்ஷன் அப்படின்னா என்ன மென்ஷன் பண்ண வராங்கன்னா கவர்மெண்ட்டோட பார்ட்டிசிபேஷன் பெரிய அளவில் இருக்க மாதிரி. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் தான் அதிகமாக இருந்தது இல்லையா வென் கம்பேர்ட் டு ப்ரைவேட், அதனால் இந்த ஸ்டேட் டாமினன்ஸ் பற்றி சொல்ல வராங்க. அண்ட் தேர்ட் பாயிண்டில் என்னென்னா இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். இம்போர்ட் வந்து நம்ம அதிகமாக பண்ணக்கூடாது, அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி நம்ம கண்ட்ரிக்குள்ளே வித்தின் த கண்ட்ரி நிறைய பொருட்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிறோட எய்மாக இருந்துச்சு. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் டொமஸ்டிக் மேனுஃபேக்சர் ஆஃப் தி கேபிட்டல் குட்ஸ். ஸோ கேபிட்டல் குட்ஸை வந்து வித்தின் த கண்ட்ரிக்குள்ளே நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் மேனுஃபேக்சரிங்கை. இதான் வந்து அவங்களோட 4 எலமெண்ட்ஸாக இருந்தது. இந்த 4 எலமெண்ட்ஸை தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க இனிஷியலி இந்த 1950s டைமில். ஆனால் அதுக்கப்புறம் 1960s அண்ட் 70s பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த பாலிசி மேக்கிங் வந்து இல்லை. அதனால் நம்மளுடைய க்ரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ பை த எண்ட் ஆஃப் 1970 நம்ம என்னென்னா சரியான மாடல் இல்லாதனால நம்மளால் நம்ம டார்கெட் பண்ண அந்த க்ரோத் ரேட்டை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 1970s டைமில் தான் பார்த்தீங்கன்னா சைனா அவங்க நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து அப்போ தான் அவங்க முன்னேற ஆரம்பித்தாங்க வென் கம்பேர்ட் டு இந்தியா. நம்மளுக்கு எப்போ வந்து இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த 1990s டைமில் தான் வந்து நம்மளோட எக்கானாமிக் க்ரைசிஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஏதாவது புதுசாக சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. ஸோ 1990 தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. So the break with the past came in the 3 important directions. First, in dismantling the complex regime of licenses and permits. So இந்த import export licenses அதெல்லாம் வந்து அந்த பெர்மிஷனை கொஞ்சம் லிபரலைஸ் ஆக்குறாங்க, அதான் வந்து லிபரலைசேஷன். நெக்ஸ்ட் இன் ரீடிஃபைனிங் தி ரோல் ஆஃப் ஸ்டேட். நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், மேஜராக 1950s அண்ட் 60s டைமில் ஸ்டேட்டோட இன்டர்வென்ஷன் அதிகமாக இருந்தது. ப்ரைவேட் பிளேயர்ஸோட ரோல் அப்படிங்கிறது இக்கானமியை பொறுத்தவரையும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணணும் தான் செகண்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. இன் ரீடிஃபைனிங் தி ரோல் ஆஃப் ஸ்டேட், ஸ்டேட்டோட ரோல் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க ரீடிஃபைன் பண்ணாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் இன் கிவிங் அப் தி இன்வர்ட் லுக்கிங் ட்ரேட் பாலிசி, அதாவது குளோபலைசேஷன் பற்றி இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பொருட்கள் இங்கே மட்டும் சேல் பண்ணாமல் அக்ராஸ் த குளோப் நம்ம எல்லா இடத்துலையும் போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும், குளோபலைசேஷன் ஆஃப் த குட்ஸ் நடக்கணுங்கிறத அவங்க எய்மாக இருந்துச்சு. ஸோ 1990s தான் இந்த எல்பிஜி ரீஃபார்ம் வந்து அதுக்கப்புறம் நம்ம க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ 1950s அண்ட் 60s வந்து சரியான ப்ராப்பர் பாலிசி மேக்கிங் வந்து இல்லை. அண்ட் 1970s என்ன ஆயிடுச்சு பார்த்தோம்,
அந்த சரியான பாலிசி மேக்கிங் இல்லாதனால நம்ம எய்ம் பண்ண அந்த க்ரோத் ரேட்டை அச்சீவ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் கிரெயின்ஸுக்காக நம்ம ரொம்பவே அதிகமாக டிபெண்ட் ஆகியிருந்தோம் மற்ற கண்ட்ரீஸ் மேலே. அண்ட் இந்த டைமில் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து அல்டிமேட்லி நமக்கு அதில் ஏகப்பட்ட ஈல்ட் அப்படிங்கிறது வந்தனால we earned more revenue from the agriculture sector. அண்ட் தென் எல்பிஜி ரீஃபார்ம்ஸ் வந்து 1990s கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த 1970ஸ்லேயே பார்த்தீங்க என்னென்னா நம்ம என்ன தான் அக்ரிகல்ச்சர் செக்டரில் முன்னேறி இருந்தாலும் லைக் க்ரீன் ரெவல்யூஷன் வந்தது, ஈல்டு இன்க்ரீஸ் அதிகமாச்சு, தேவையான ஃபுட் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது மக்கள் கிடைச்சாலுமே நம்மளோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது சரியான அளவு இருந்துச்சா வென் கம்பேர் டு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைமை கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டைம் பெட்டராக தான் இருந்துச்சு. பட் நம்ம இந்தியாவோட நிலைமையை மற்ற ஏஷியன் கண்ட்ரீஸ் கூட கம்பேர் பண்ணும்போது வி ஆர் நாட் தட் பெட்டர் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்டில் சொல்ல வராங்க. இந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு 5 இயர் பிளான்ஸும் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த 1970s டைமில் என்ன ஆச்சுன்னா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண அந்த டார்கெட் ரேட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாமல் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த எல்பிஜி ரீஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரோத் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபாஸ்டராக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. லைக் இனிஷியலாக 6.2% இருந்துச்சு. அண்ட் தென் 2001 to and then 12-13 அந்த பீரியட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7.4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. The best performance was between 2005-06 and 2010-11 when the GDP grew by 8.8%, showing clearly that the potential growth rate of India was. இப்போ இந்த 8.8% growth rate வந்த டைமில் தான் நம்மளோட பாலிசி மேக்கர்ஸ்லாம் என்ன தெரிஞ்சுன்னா இந்தியாவிலே இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, இந்த growth rate நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பட் அல்டிமேட்லி இந்த 2019-20 இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா growth rate அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடுச்சு. However, the growth rate story suffered a setback in 2011-12. The growth rate fell to 4.5%. The growth rate touched 3.7% level in 2019-20. ஸோ 8.8% அப்படிங்கிறது எங்கே இருக்குது அண்ட் தென் 3.2% எங்கே இருக்குது, நம்மளோட growth rate வந்து 2019-20 எவ்வளோ குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8.8% சிக்னிஃபிகன்ஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 2007-08 அந்த டைமில் தான் இந்த குளோபல் க்ரைசிஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. டெஸ்பைட் தி குளோபல் க்ரைசிஸ் நம்ம இந்தியாவோட க்ரோத் ரேட் இவ்வளோ பெட்டராக இருந்திருக்கு அப்படிங்கிறதா வந்து முக்கியமான யூனிக்னஸாக இருக்குது இந்த பர்டிகுலர் இயரை பொறுத்தவரையிலும். ஸோ இவ்வளோ பொட்டென்ஷியல் இருந்துமே என்னென்னா நம்மளால் அடுத்த வரக்கூடிய ஒரு சில இயர்ஸில் இந்த க்ரோத் ரேட்டை மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சேட் ரியாலிட்டி. ஸோ இப்போ நம்ம அந்த 1950ஸ்லேருந்து 2019-20 வரலையும் என்ன மாதிரி இருந்துச்சு க்ரோத் ரேட் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இனிமேல் வரக்கூடிய இயர்ஸில் நம்மளோட க்ரோத் ரேட்டு எப்படி இருந்தால் நம்மளால் 2047 ஒரு டெவலப்டு எக்கானமிங்கிற ஸ்டேட்டஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். The first and foremost task is to raise the growth rate. Calculations show that if India achieves a 7% rate of growth continuously over the next 2 decades and more, it will make a substantial change to the level of economy. India may almost touch the status of a developed economy. இப்போது நம்மளோட நெக்ஸ்ட் 2 டிகேட்ஸ்க்கு அதாவது அடுத்த 2 டிகேட்டில் வந்து நம்ம கண்டினியூஸாக ஒரு 7% க்ரோத் ரேட் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த டெவலப்டு ஸ்டேட் எக்கானமி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து மேபி ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஸ் பர் தி கேல்குலேஷன்ஸ். ஸோ இப்போ திஸ் இன் டர்ன் ஒரு சில சப்டிவிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேல்குலேஷன் எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திஸ் இன் டர்ன் ரெக்வைர்ஸ் தி இந்தியா நீட்ஸ் டு ரைஸ் த கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன் ரேட் ஃப்ரம் 28% through 33% ஆஃப் த ஜிடிபி. நம்மளோட கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷனை 28% ஆஃப் த ஜிடிபியிலேருந்து 33% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம இந்தியாவோட இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும்னா அட்லீஸ்ட் 4 நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னா நம்மளோட எஃபிஷியன்சியை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டலை எந்த அளவு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ அப்படிங்கிறது காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அல்டிமேட்லி வி கேன் அச்சீவ் தி க்ரோத் ரேட் ஆஃப் 7% அப்படின்னு வந்து ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ எக்கானாமிக் அண்ட் கேல்குலேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ வெவ்வேறு செக்டர்ஸில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அல்டிமேட்லி நம்மளோட ஜிடிபி அதிகமாகும் இல்லையா. ஸோ ஜிடிபி அதிகமாச்சுன்னா க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஓவரால் எக்கானமி வில் பி டெவலப்ட். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்கிறாங்க. ஸோ பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படியும் கவர்மெண்ட் அவங்களோட சைட்லேருந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ எசென்ஷியல் ஃபார் அச்சீவிங் தி க்ரோத் ரேட். இந்த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா போத் கார்பரேட் அண்ட் நான் கார்பரேட் செக்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்க வேண்டியிருக்கும். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இன் திஸ் கண்டெக்ஸ்ட் கேனாட் பி இக்னோர்ட். ஸோ இந்த க்ரோத் ரேட் இப்போ வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா, இந்த டைமில் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதையும் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். பிகாஸ் இன்ஃப்ளேஷன் வந்துச்சு அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் வரும் இல்லையா, அதனால் வி ஷுட் மெயின்டைன் தி ப்ரைஸ் லெவல்.
நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் தி சோஷியல் சேஃப்டி நெட்ஸ். ஸோ சோஷியல் சேஃப்டி நெட்ஸ் அப்படின்னா இப்போது நிறைய சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் வந்து பெரியவங்களுக்கு லைக் ஓல்ட் ஏஜ் பர்சன்ஸ் பென்ஷன்ஸ் வாங்குறவங்களுக்குலாம் இம்ப்ரூவ் பண்ணோம் இல்லையா. நம்ம க்ரோத் ரேட் மட்டும் இருந்தால் போதாது, நம்மளோட சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் அண்ட் சேஃப்டி நெட்ஸும் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயிலாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இனிஷியலாக நம்மளோட டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து மல்டி டைமென்ஷனலாக இருக்கணும், ஒரு செக்டரை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. லைக் இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் தான் வந்து நம்மளோட ப்ரைமரி செக்டராக இருக்குது, இதில் நிறைய இந்தியன் பீப்புள் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ அண்ட் தென் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அண்ட் தென் சர்வீஸ் செக்டரில் ஏகப்பட்ட ஜிடிபி அப்படிங்கிறது நமக்கு வருது. ஸோ என்ன தான் இதில் ஏசிமெட்ரி அப்படிங்கிறது இருந்தாலுமே நம்மளோட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது எல்லா செக்டார்ஸ்லையுமே இருக்கணும். அல்டிமேட்லி மல்டி டைமென்ஷனல் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும்னு சொல்கிறாங்க. செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா நீட்ஸ் அ ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் செக்டர். ஏன் மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக வந்து இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் இந்தியா இஸ் ஆக்டிங் அஸ் அ அசம்பிளி ஹப் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ இந்த அசம்பிளி ஹட்டை தாண்டி மேனுஃபேக்சரிங் செக்டருக்குள்ளே இம்ப்ரூவ் ஆனால் மட்டும்தான் நம்மளோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரென்தனிங் த மேனுஃபேக்சரிங் செக்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து மல்டி டைமென்ஷனல் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணி எல்லா செக்டரையும் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம், க்ரோத் ஆகிட்டுருக்கு. அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த மாதிரி க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், மக்கள்கிட்ட வரக்கூடிய அந்த இன்கம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ நம்ம தயாரித்து அனுப்பக்கூடிய பொருட்களோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் நம்ம பர்டிகுலர் சிட்டிசன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய இன்கமும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்னென்னா நம்ம சோஷியல் சேஃப்டி நெட்ஸையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரோத் வித்தவுட் ஈக்விட்டி இஸ் நாட் சஸ்டைனபிள். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஏன்னா இப்போது நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பாயிண்ட்டை நிறைய கிரிட்டிக்ஸ். என்னென்னா அரௌண்ட் 10% ஆஃப் த பீப்புள் கிட்ட மட்டும்தான் நிறையா வெல்த் வந்து இருக்குது. ரிமைனிங் 90% ஆஃப் த பீப்புள் கிட்ட 50% ஆஃப் இன்கம் ஷேர் ஆகியிருக்கு, வெல்த் ஷேர் ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த டிஸ்பேரிட்டி வந்து இருக்கக்கூடாது. எவ்வளோ க்ரோத் ஆனாலுமே நம்மளோட ஈக்விட்டி அப்படிங்கிறது இருக்கணும். இன்கேஸ் அந்த ஈக்விட்டி இல்லை அப்படின்னா இந்த க்ரோத் வந்து சஸ்டைனபிளாக இருக்காது அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. இது வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆன்சர் ரேட்டிங்கில் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணால் பெட்டராக இருக்கும். க்ரோத் வித்தவுட் ஈக்விட்டி இஸ் நாட் சஸ்டைனபிள். அண்ட் ஓப்பன் எக்கானமி வித் சம் லிமிடேஷன்ஸ் இஸ் ஸ்டில் த பெஸ்ட் ரூட் டு ஃபாலோ. ஏன்னா இப்போ இந்த கரண்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. நிறைய ஷிஃப்ட்ஸ் அப்படியும் வந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம ஆல்ரெடி நிறைய ஆர்டிக்கலில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஷிஃப்ட் நடக்கிற டைமில் நம்ம இந்தியா வந்து நிறையா கேட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி லைக் நீங்கள் எந்த கண்ட்ரிஸ் தான் இம்போர்ட் பண்ணணும், இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் லிபரலைஸ்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் லிமிட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தால் நம்மளோட இக்கானமியோட டெவலப்மெண்ட் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் ஓப்பன் இக்கானமி வித் சம் லிமிடேஷன்ஸ் இஸ் ஸ்டில் த பெஸ்ட் ரூட் டு ஃபாலோ. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் 5th லார்ஜஸ்ட் இக்கானமியாக இருக்குது. என்ன தான் 5th லார்ஜஸ்ட் இக்கானமி இருந்தாலுமே நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ 197 கண்ட்ரீஸில் இந்தியாவோட ரேங்க் வந்து 142 தான் இருக்குது இந்த 2020 இயர் டேட்டா வச்சு பார்க்குறப்போ. And the OECD reports a secular decline in growth in developed countries. Environmental consideration may also act as a damper on growth. இந்த environmental consideration may also act as a damper on growth என்ன மென்ஷன் பண்ண வராங்கன்னா, நம்ம இந்த COP27 ஆர்டிகல் பார்த்துருப்போம். என்னென்னா அரௌண்ட் $1 trillion வந்து நமக்கு தேவைப்படுது கம்ப்ளீட்டாக எனர்ஜி டிரான்சிஷன் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இந்த $1 trillion நம்ம எனர்ஜி டிரான்சிஷனுக்காக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ்க்கான அமௌண்ட் எங்கேருந்து வரும்? அதனால தான் இந்த என்விரான்மெண்டல் கன்சிடரேஷனும் நம்மளோட க்ரோத்தை வந்து டேம்ப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எ பேலன்ஸ்டு ஆக்ட் இஸ் நீடட். ஆல் தி சேம் வி ஹாவ் நோ சாய்ஸ் பட் டு க்ரோ ஃபாஸ்ட் கிவன் தி ப்ரெசன்ட் லெவல் ஆஃப் பெர் கேபிட்டா இன்கம். ஸோ இப்போ இருக்க பெர் கேபிட்டா இன்கம் வச்சு நம்மளால் முன்னேற முடியாது. வி ஷுட் இன்க்ரீஸ் த க்ரோத் ரேட் ஃபாஸ்டர். நமக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இந்தியா வந்து டெவலப்டு இக்கானமி ஸ்டேட்டஸை 2047 அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்து நம்மளோட க்ரோத் ரேட் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். லைக் 1950s 1990s எப்படி இருந்துச்சு, அண்ட் 1990க்கு அப்புறம் இந்த நம்மளோட எல்பிஜி ரீஃபார்ம்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளோட க்ரோத் ரேட் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அண்டு இப்போ நம்ம ஃப்யூச்சரில் எப்படி இருந்தால் நம்மளால் இந்த டெவலப்டு இக்கானமி ஸ்டேட்டஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், a place for all refugees under India's welfare umbrella. இந்த ஆர்டிக்கல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து நிறைய ரெஃப்யூஜிஸ் வந்து இருக்காங்க இல்லையா.
ஒரு சில ரெஃப்யூஜிஸ் வந்து நம்ம இந்தியாவில் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீம்ஸ் மூலிமா பெனிஃபிட் ஆகுறாங்க. பட் ஒரு சில கண்ட்ரீஸில் அந்த ரெஃப்யூஜிஸ்க்கு அந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. அதை பற்றி தான் அந்த ஆத்தர் பேசியிருப்பார். அப்புறம் இந்த ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ் பற்றியும் இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம், இந்த மந்தில் வந்து 16 days ஆஃப் ஆக்டிவிசம் அப்படிங்கிறத மார்க் பண்ணதை சொல்கிறாங்க. இந்த 16 days ஆஃப் ஆக்டிவிசம் எதுக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் இந்த 16 days ஆஃப் ஆக்டிவிசம் அப்படிங்கிறது நடக்குது. So, even as the world is faced with a global increase in the reported domestic violence, child marriage, trafficking, sex exploitation and abuse, இவ்வளோ க்ரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் நடந்ததுக்கப்புறமும் நம்ம இந்த 16 days ஆஃப் ஆக்டிவிசம் அப்படிங்கிறத ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அவேர்னஸ் நிறைய கொண்டு வர வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துடைய குளோபல் தீம் என்ன, இந்த 16 days ஆஃப் ஆக்டிவிசம்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைட் ஆக்டிவிசம் டு எண்ட் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த வருஷத்துடைய தீமாக இருக்குது. இது வந்து எத்தனை நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிறனா 16 daysக்கு நடக்கும். எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா November 25, அதாவது இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் அந்த நாளில் ஆரம்பித்து December 10 which is த இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே, மொத்தம் 16 நாட்கள் வந்து நடக்குது. ஸோ November 25லேருந்து ஆரம்பித்து December 10 வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் விமனுக்காக என்னென்ன சப்போர்ட்டிவ் ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இவ்வளோ நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எந்த லெவலுக்கு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இனிஷியலாக வந்து என்னென்னா யூனிவர்சல் சாஃப்ரேஜ், அதாவது எல்லா விமனுக்கும் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது above 18 years அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்களே யூனிவர்சல் சாஃப்ரேஜ். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய டெவலப்டு நேஷன்ஸில் கூட இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. பட் இந்தியாவில் இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி சிக்னிஃபிகண்ட் டிசிஷன் மேட் இன் இந்தியா. Next, during the drafting of the Universal Declaration of Human Rights, India was instrumental in ensuring that gender-sensitive norms were respected by all, changing the language from all men are created equal to all human beings are. இப்போது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜெண்டரையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறனால என்னென்னா இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் இந்தியா முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. லைக் ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜை மாற்றி ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் கூட பார்த்துருந்தோம் இல்லையா, அதை சொல்கிறப்ப நான் லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஜென்ரலாக இந்த ஹீ வில் யூஸ் ஆர் ஹீ இன்ஸ்டெட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறத தவிர்த்து ஷீ ஆர் ஹர் அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டிராஃப்டில் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னென்னா இந்தியா இஸ் ஆல்சோ ராட்டிஃபைட் த கீ இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் டு எண்ட் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் விமன். நம்ம இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனில் போய் எப்போதுமே அதை சைன் பண்ணிட்டு வரோம், அக்ரி பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு வரோம். நம்ம இந்தியாவில் அதுக்கான பர்டிகுலர் ஸ்கீம்ஸ் ஆர் சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அகேன்ஸ்ட் விமனுக்கு நிறைய க்ரைம்ஸ் நடக்குது இல்லையா, அதை எதிர்க்கிறதுக்காக நிறைய இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸில் இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த விஷயம் நம்ம எதை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்கன்னா கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் விமன். ஸோ அதை இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனை பேஸ் பண்ணி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மெஷர்ஸ். Next, women have overcome the glass ceiling in the armed forces and can also serve as the commander since 2020. விமன் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தடைகள்லாம் தாண்டிட்டு இப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு எல்லா செக்டர்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா அவங்களோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. என்ன தான் வந்து 100% கம்பேர் பண்ணும்போது விமனோட பார்ட்டிசிபேஷன் கம்மி தான். பட் வென் கம்பேர் டு தி ப்ரீவியஸ் இயர்ஸ் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமன் ஹேஸ் பின் இன்க்ரீஸ்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் த நாரி சக்தி ஃபார் நியூ இந்தியா அந்த கேம்பெயின் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் விமனோட ஆஸ்பிரேஷன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா விமனோட பார்ட்டிசிபேஷன் மட்டும் இந்த கேம்பெயினில் இல்லாமல் அவங்களே வந்து லீட் பண்ணி நடத்துகிற அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய விமனோட நிலைமை வந்து முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த எல்லா விமனுக்கும் இதே மாதிரி தான் நடக்குதா? லைக் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸும் இருப்பாங்க அண்ட் ரெஃப்யூஜிஸும் இருக்காங்க. இந்த ரெஃப்யூஜி விமனுக்கும் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குதா அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிளோட மெயின் கொஷினாக இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். The case of refugees. What does this all mean for refugee women in India? There are over 2,12,000 refugees in India, including those supported by the government of India, more than half of whom are women and girls. கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் 2,12,000 ரெஃப்யூஜிஸ் வந்து இருக்காங்க. அதில் பாதி பேருக்கு மேலே நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சப்போர்ட் இருக்குது. அண்ட் யார் அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விமன் அண்ட் கேர்ள்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க when compared to men, ரெஃப்யூஜிஸை பொறுத்தவரையிலும். இப்போ இந்த ரெஃப்யூஜிஸ் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வந்து ரெஃப்யூஜிஸ் இருப்பாங்க. ஃபார் தோஸ் ரெஃப்யூஜிஸ் ரெஜிஸ்டர்ட் directly from the government such as those from the Sri Lanka, they are entitled to Aadhaar cards and PAN cards to enable their economic and financial inclusion.
இப்போது இந்த கவர்மெண்ட் மூலியமாகவே டேரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்க ரெஃப்யூஜிஸ் இருப்பாங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் த ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ் சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கவங்கள பற்றி. இவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு இருக்குது. அண்ட் தென் நம்ம கவர்மெண்ட் கீழே என்ன ஸ்கீம்ஸ்லாம் தராங்களோ இந்த விமனுக்கு வந்து கிடைக்கிது. ஆனால் ஒரு சில கண்ட்ரீஸ்லேருந்து வந்தக்கூடிய விமன் ரெஃப்யூஜிஸ்க்கு நம்மளோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் எதை சொல்கிறாங்கன்னா, however, for those registered with the UNHCR, such as refugees from the Afghanistan, Myanmar and other countries, while they have access to protection and limited assistance services, they do not possess government issued documentation. இப்போது இந்த ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் லிமிட்டட் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் கவர்மெண்ட்டோடைய டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு எதுலேயுமே வந்து கிடையாது. ஸோ இங்கே யூஎன்ஹெச்சிஆர் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட சில ரெஃப்யூஜிஸ்க்கு இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வந்து இல்லை. இப்போ கவர்மெண்ட் இஷ்யூ டாக்குமெண்டேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. லைக் தே கேனாட் ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட்ஸ், பெனிஃபிட் ஃப்ரம் ஆல் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் ஆர் தஸ் inadvertently left behind. ஸோ இந்த டாபிக் பாருங்கள், அ பிளேஸ் ஃபார் ஆல் ரெஃப்யூஜிஸ் அண்டர் இந்தியாஸ் வெல்ஃபேர் அம்ப்ரெல்லா. இந்தியாவில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ரெஃப்யூஜிஸ்க்கானது இருக்குது. ஆனால் அது எல்லா ரெஃப்யூஜிஸ்க்குமே வந்து இருக்குது அப்படின்னு கேட்டால் வந்து அதான் வந்து கிடையாது. ஸோ நம்மளோட இன்க்ளூஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராடன் ஆக்கணும், எல்லா ரெஃப்யூஜிஸ்க்கும் வந்து கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. Including all refugees in existing national welfare and economic scheme would ensure their effective inclusion in the social protection system aligned to India's commitment to all women அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவோட கமிட்மெண்ட் என்னவா இருக்குது, எல்லா விமனுக்கும் வந்து அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸை ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கு, சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்மளோட கமிட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெஃப்யூஜிஸ்க்கும் நம்ம இந்த இன்க்ளூஷனை கொண்டு வரணும், அவங்களே வந்து நம்மளோட சோஷியல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் ஒன்று வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அவர் ரீசெண்டாக ஒரு ரெஃப்யூஜி ஃப்ரம் த மியான்மார், அவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி ப்ரோக்ராமில் சீட் கிடச்சிருக்கு. ஸோ அதன் மூலயமா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக மாறும் இல்லையா, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து அவங்க ஃபார்வர்டாக போவாங்க. அதனால அவங்க பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா விமனும் வந்து இன்க்ளூட் பண்ணணும் இந்த ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸை பொறுத்தவரையிலையும். ஸோ given that many barriers to women empowerment are attributed to patriarchal and patrilineal traditions that are deeply entrenched in many societies. விமன் எம்பவர்மெண்ட்கான முக்கியமான பேரியர் நம்ம கண்ட்ரியை பொறுத்தவரை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரியார்க்கல் அண்ட் பேட்ரிலினியல் ட்ரெடிஷன்ஸ் தான் வந்து விமன் எம்பவர்மெண்ட்டை தடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேட்ரியார்க்கல் அண்ட் பேட்ரிலினியல் ட்ரெடிஷன் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஈக்விட்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வரும். The commitment to prioritize gender equal programming by the Government of India is commendable, and its resulting economic and social potential for women will build societal resilience to handle future shocks. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நிறைய ஜெண்டர் ஈக்குவல் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அது வந்து ரொம்பவே கமெண்டபிளான விஷயம். பட் ஸ்டில் எல்லாருக்குமே வந்து அது போய் சேரணும். அப்போ தான் வந்து நம்மளோட அந்த க்ரோத் ரேட் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா, அண்ட் தென் ஈக்விட்டி எல்லாமே ஃபர்தராக டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அல்டிமேட்லி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, the progress of humanity is incomplete without the empowerment of women. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம எதை பார்த்துருக்கோம் அப்படின்னா, அந்த 16 days ஆஃப் ஆக்டிவிசம் பற்றி பார்த்தோம். அது எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுது, இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, அகைன்ஸ்ட் ஜெண்டர் பேஸ்டு க்ரைம்ஸை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 16 days ஆஃப் ஆக்டிவிசம் நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம இந்தியாவில் விமனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்னென்ன ஸ்கீம்ஸ் அண்ட் சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது வந்து நம்ம இந்தியாவில் நிறைய ஸ்கீம்ஸ் இருந்தாலுமே எல்லா விமனுக்கும் போய் சேருதா அப்படின்னு பார்த்தா வந்து கிடையாது. ஸோ ரெஃப்யூஜிஸில் ஒரு சில கண்ட்ரியை சேர்ந்தவங்க மட்டும்தான் கிடைக்கிது. மற்ற ரெஃப்யூஜி விமனுக்குலாம் வந்து நம்மளோட இந்தியாவோட கவர்மெண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் கிடைக்காதனால என்ன ஆகுதுன்னா, அவங்களால நம்ம தரக்கூடிய பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ நம்மளோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணணும், எல்லா ரெஃப்யூஜி விமனையும் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலுடைய கன்க்ளூஷனாக இருக்குது. ரீஃபார்ம் மச் இக்னோர்ட். இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குவெசி ஜுடிஷியல் ஏஜென்சிஸ் வந்து எப்படி இருக்குது நம்ம கண்ட்ரியில், அதோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட்டஸை ஃபர்தராக நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 10 பாயிண்ட் இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. அந்த 10 பாயிண்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ குவெசி ஜுடிஷியல் ஏஜென்சிஸ் அப்படின்னா, நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்சிஸில் வந்து கொஞ்சம் ஜுடிஷியல் ஒர்க்கும் பண்ணுவாங்க. அவங்கள தான் வந்து குவெசி ஜுடிஷியல் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை இந்த ஆர்டிக்கல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம ஜுடிஷியரியில் தான் வந்து நிறைய கேசஸ் பெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் ஆகட்டும் நிறைய மெஷர்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜுடிஷியரி இல்லாமல் இந்த குவெசி ஜுடிஷியல் ஏஜென்சிலையும் ஏகப்பட்ட கேசஸ் பெண்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு ட்ராபேக் சொல்லியிருக்காங்க. There is a class of quasi-judicial agencies that are not discussed in the conversations on pendency of cases.
இந்த பெண்டிங் கேசஸ் பார்க்குறப்ப நம்ம ஜுடிஷியரை மட்டும்தான் பார்க்குறோம். குவெசி ஜுடிஷியல் ஏஜென்சிஸில் பெண்டிங் கேசஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கவனிக்காமல் விட்டுறோம். There are generally handled by the revenue authorities and largely relate to the land, tenancy, excise, arms, mining or preventive functions under the criminal procedure code. ஸோ இந்த குவெசி ஜுடிஷியல் ஏஜென்சி மோஸ்ட்லி இந்த ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் கீழே தான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. இது என்னென்ன மாதிரி கேசஸ் இருக்குன்னா இந்த லேண்ட் பிரச்சனை, இந்த டெனன்சி, எக்ஸைஸ், ஆர்ம்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட இஷ்யூஸ் வந்து இருக்குது. The functioning of these bodies is of paramount importance as they deal with vital land and related issues. இப்போது என்னென்னா நம்ம ஜுடிஷியரில் பெண்டன்சி ஆஃப் கேஸஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம். ஆனால் இந்த குவெசி ஜுடிஷியல் ஏஜென்சிஸோட ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்க லேண்ட் அண்ட் தென் மற்ற விஷயங்கள் நம்ம சிட்டிசன்ஸ் கூட ரொம்பவே க்ளோஸ் ரிலேட்டட் இஷ்யூஸை வந்து இவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. அதனால் இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி இருக்கக்கூடிய குவெசி ஜுடிஷியல் ஏஜென்சிஸ் இருக்கு இல்லையா, அதில் நிறைய பேர் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து சரியான ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து சஃபர் ஆகியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன ரீசன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அண்டர் ஸ்டாஃப்டு ஆஃபீஸஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு ஸ்டிப்புலேட்டட் பீப்புள் அந்த நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ 1,00,000 பாப்புலேஷன் இருக்காங்கன்னா ஒரு 20 பேர் இருக்கணும் இந்த ஆஃபீஸில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிப்புலேட்டட் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே அண்டர் ஸ்டாஃப்டாக இருக்காங்க. தேவையான அளவு ஸ்டாஃப் வந்து இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெவன்யூ அத்தாரிட்டிஸை நம்ம பார்க்கும்போது இன்னொரு விஷயத்துக்கு கவனிக்கணும். ரெவன்யூ அத்தாரிட்டிஸோட ஃபுல் ஒர்க் வந்து ஜுடிஷியல் ஒர்க் கிடையாது. ஸோ தே ஆர் ஆல்சோ ஹேவிங் அதர் ஃபங்க்ஷன்ஸ். அதனால் அவங்களோட கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன் இந்த ஜுடிஷியலி கேசஸை வந்து முடிக்கிறதுல இருக்க மாட்டேங்குது. Only a few states such as Maharashtra, Madhya Pradesh and Rajasthan have electronic platforms for supporting activities such as filing of cases, publication of cause list and sending summons. அண்ட் ஒரு சில ஸ்டேட்ஸில் மட்டும்தான் இந்த குவெசி ஜுடிஷியல் ஏஜென்சிஸ்க்கும் எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதாகட்டும், தென் காஸ்ட் லிஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட்டுடைய காஸ்ட் லிஸ்ட். ஸோ காஸ்ட் லிஸ்ட்னால் என்னென்னா என்னென்ன கேஸ் நடக்க போகுது அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மொதல் நாளே வந்துடும். அந்த லிஸ்ட்டில் வந்து எந்த கேஸ் எந்த ஜட்ஜி கீழே வரப்போகுது அப்படின்னு அந்த கேஸ் நம்பரும் அந்த லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது யாருக்கும் இடையில அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட மதுரை ஹைகோர்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய அந்த காஸ்ட் லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆன்லைனில் ஒரு சில ஸ்டேட்ஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. லைக் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டேட்ஸில் இந்த மாதிரி குவெசி ஜுடிஷியல் ஏஜென்சிஸ்க்கு இந்த எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கக்கூடிய குவெசி ஜுடிஷியல் ஏஜென்சியை ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம தவறிட்டோம். இது நம்ம இந்த ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலான்னு இந்த ஆத்தர் ஒரு 10 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மேக் தி எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தீஸ் ஏஜென்சி. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த குவெசி ஜுடிஷியல் ஏஜென்சியோட ப்ரையாரிட்டியை முன் வைக்கணும். ஸோ இவங்க வந்து முன்னாடி வரணும். ஏன்னா நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்கு இல்லையா, மக்கள் வந்து நிறைய பேர் சஃபர் ஆவாங்க. இந்த ஏஜென்சிஸை எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டு டேட்டா அண்ட் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் தீஸ் ஏஜென்சிஸ் மஸ்ட் பி கலெக்டட் அண்ட் பப்ளிஷ் ஃப்ரம் டைம் டு டைம். இப்போ ஒரு ஏஜென்சியை வந்து கண்காணிக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராக்ரஸ் வந்து என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு தெரியாமல் போயிடும் இல்லையா. அதனால் டைம் டு டைம் இந்த ஒவ்வொரு ஏஜென்சிஸோட டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு காமன் சோர்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து இவங்களோட ஸ்டேட்டஸ் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, an electronic platform should be established to handle all the ancillary work related to the administration of justice. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதாகட்டும், இல்லை சம்மன் இஷ்யூ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்மில் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் வந்து அந்த கேசஸோட அந்த டைம் பீரியட்ங்கிறது குறையும். ஏன்னா ஃபாஸ்டர் இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அப்போ கேஸ் பீரியட் வந்து குறையும். அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேர்ட் பாயிண்ட்டில். ஃபோர்த் பாயிண்ட்டில் ஆனுவல் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் தி சபார்டினேட் கோர்ட்ஸ் ஷுட் பி மேண்டேட்ரி. இப்போ இந்த குவெசி ஜுடிஷியல் ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் லெவல் பாடி இருக்கும், அதுக்கப்புறம் சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த சபார்டினேட் கோர்ட்ஸ்லாம் வந்து ரெகுலரான அந்த மேண்டேட்ரி விசிட் வந்து இருக்கணும். லைக் அவங்கள இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம் வந்து ரெகுலராக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பெண்டிங் கேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தி கலெக்ஷன் ஆஃப் டேட்டா நம்ம நேரில் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், இன்டர்டிசிப்ளினரி ரீசர்ச் ஆன் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் தீஸ் கோர்ட்ஸ் ஷுட் பி என்கரேஜ். ஸோ ஒரு இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ரெகுலர் ட்ரைனிங் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் தி அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி ஷுட் பி டேக்கன் ஃப்ரம் டைம் டு டைம். இதில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரெகுலர் ட்ரைனிங் அப்படிங்கிறது இருக்கணும். நான் அவங்களோட ஓரியன்டேஷன் வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செவன்த் பாயிண்ட், ஸ்டேட் இண்டெக்ஸ் ஆஃப் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தீஸ் குவெசி ஜுடிஷியல் கோர்ட் ஷுட் பி மேட் அண்ட் பப்ளிஷ்.
இப்போ நம்ம கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஒவ்வொரு ஸ்டேட்ஸோட பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம ஒரு இண்டெக்ஸாக க்ரியேட் பண்ணி வெளியிடணும். அப்போ தான் வந்து என்னென்னா நம்ம ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறப்போ ஸோ இந்த ஸ்டேட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து பாட்டமில் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு டேட்டா பப்ளிஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் ஸ்டேட் வந்து இந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் சரி நம்ம இங்கே லேகிங்காக இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிப்பாங்க. 8th பாயிண்ட் என்னென்னா important decisions, guidelines and directions could be compiled and published on the portal of the apex adjudicating forum such as Board of Revenue. இப்போது இந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறது அந்த அவங்களுக்கான இந்த கேஸ் ப்ரொசீட் பண்ணுற கைட்லைன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பர்டிகுலர் அபெக்ஸ் பாடியோடைய வெப்சைட் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்லா கோர்ட்ஸ்க்கும் வந்து ரொம்பவே ஈஸியராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லைக் போர்ட் ஆஃப் ரெவென்யூவில் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் 9th பாயிண்ட் என்ன, rigorous induction training of the officials handling judicial work would help. இப்போ அந்த ட்ரைனிங் லெவல்லே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க லெவல்லே வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரைனிங் வந்து நம்ம ரிகோரஸாக கொடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் 10th பாயிண்ட் என்னென்னா ப்ரொசீஜரல் ரிஃபார்ம்ஸ் சச் மினிமைசிங் அட்ஜார்ன்மெண்ட்ஸ், mandatory filing of written arguments and other such reforms proposed by the Law Commission for Reform of the Civil Procedure Code should be adopted by this adjudicating bodies. இப்போ என்னென்னா நிறைய கமிஷன்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் தருவாங்க இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி ரீஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீஃபார்ம்ஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், அது ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜரல் ரீஃபார்ம்ஸ். ஸோ இவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய கேஸஸோட இந்த ப்ரொசீஜர்ஸ்லேயும் வந்து ஒரு சில ரீஃபார்ம்ஸ் கொண்டு வர வேண்டியிருக்கும். இந்த 10 பாயிண்ட்ஸை தான் வந்து என்னென்னா நம்மளோட இந்த குவெசி ஜுடிஷியல் ஏஜென்சிஸை டெவலப் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸாக சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். ஏன்னா இந்த குவெசி ஜுடிஷியல் ஏஜென்சி வந்து சரியாக ஒர்க் பண்ணுறது இல்லை, இவங்களோட நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து டேரக்ட் ஆன்சராகவே நம்ம இந்த ஆர்டிக்கல் வந்து எழுதலாம். ஸோ அதனால் இந்த இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த 10 பாயிண்ட்ஸ் தனித்தனியாக. நெக்ஸ்ட் வந்து மிஸ்சலேனியஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். ஓவர் 73% ஆஃப் த கிரிப்டோ கரன்சி யூசஸ் லாஸ் மணி ரீசர்ச். இப்போது அந்த கிரிப்டோ கரன்சி பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் டவுன் ஆகிட்டு தான் வருது. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படி டவுன் ஆகுதுன்னு தெரிஞ்சு அந்த கிரிப்டோஸ்லாம் விற்றுட்டாங்க. சின்ன இன்வெஸ்டர்ஸில் அந்த புதுசாக தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா பிட்காயின்ஸ் அதெல்லாம் பற்றி, அவங்க வந்து நிறைய பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சியோட யூசர்ஸ் வந்து நிறைய பேர் பணத்தை வந்து இழந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கத்தார் மேப். இப்போது நம்மளோட FIFA வேர்ல்ட் கப் நடக்குது இல்லையா, கத்தாரில் தான் நடக்குது. ஸோ அதுக்காக ஜஸ்ட் இந்த மேப்பிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கத்தார் பார்த்திங்கன்னா ஒரு நம்மளோட பெனின்சுலா, இந்தியன் பெனின்சுலா மாதிரி தான் 3 சைட்ஸ் வாட்டர் இருக்குது. ஸோ பர்ஷியன் கல்ஃப் ரீஜன் வந்து இருக்குது. அண்ட் என்ன கண்ட்ரி பார்டராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து பார்டரிங் கண்ட்ரியாக இருக்குது. நெக்ஸ்ட் US FDA நாட் ஃபார் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் டு டிலே டைப் 1 டயபெட்டிஸ். ஸோ FDA அப்படின்னா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து யூஎஸில் இருக்குது. அவங்க வந்து நம்ம டைப் 1 டயபெட்டிஸை டிலே பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓகே பண்ணியிருக்காங்க, லைக் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. The United States Food and Drug Administration has approved the first treatment that can delay possibly for years the onset of type 1 diabetes, a disease that often emerges in teenagers. இப்போது டயபெட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ நிறைய குழந்தைங்களுக்குமே கூட டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த டைப் 1 டயபெட்டிஸை வந்து டீனேஜர்ஸில் டிலே பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த ட்ரக்கை தான் வந்து இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெப்லிசியூமேப் அப்படிங்கிறது தான் அந்த ட்ரக்கோட நேமாக இருக்குது. இதுதான் வந்து நம்மளோட டைப் 1 டயபெட்டிஸை டிலே பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரக் பார்த்திங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸை க்யூர் ஆர் ப்ரிவெண்ட் பண்ணாது, பட் போஸ்ட்பான் பண்ணும் அப்படிங்கிறது அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இந்த ட்ரக் வந்து கொடுத்துட்டு ஏன்னா எதை க்யூர் பண்ணுமா இல்லை ப்ரிவெண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது. இட் வில் போஸ்ட்பான், அதை மட்டும் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். It's onset by an average of 2 years and for some patient much longer. The longest so far is 11 years. ஸோ இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் வரைக்கும் டைப் 1 டயபெட்டிஸ் வராமல் வேணால் போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The treatment involves a 14-day infusion of the drug, a monoclonal antibody that blocks the T cells, preventing them from attacking the insulin-producing cells of the pancreas. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14-day infusion of drug treatment அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் பார்த்திங்கன்னா சின்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எப்போது அந்த டைப் 1 டயபெட்டிஸ் வரும் அப்படின்னா நம்மளோட பேன்க்ரியாஸில் இன்சுலின் வந்து ப்ராப்பராக செக்ரீட் ஆகலை அப்படின்னா டைப் 1 டயபெட்டிஸ் வரும். ஆனால் இந்த டைப் 2 டயபெட்டிஸில் இன்சுலின் வந்து ப்ராப்பராக செக்ரீட் ஆகும், ஆனால் அதை ஏற்றுக்கக்கூடிய அளவில் வந்து நம்ம உடம்பு இருக்காது. occurs due to insulin resistance when the body does not respond well to the insulin. இன்சுலின் இருக்கும் பட் the body will not respond to the produced insulin சொல்லியிருக்காங்க. இது வந்து யங் ஏஜ்லேயே வரும், இது வந்து ஓல்டர் ஏஜில் தான் வரும். அண்ட் cannot be prevented. டைப் 1 டயபெட்டிஸ் can be prevented with lifestyle changes. requires insulin therapy and இதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இருந்தாலே வந்து போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கு வந்து ஒரு சில காமன் சிம்டம்ஸ் அதெல்லாம் இருக்குது, லைக் இந்த பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இதோட காமன்
சிம்டம்ஸாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து இதோட டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். யங் பீப்புளில் அதிகமாக எது வரும்னா அந்த டைப் 1 டயபெட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ட்ரக்கை தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ யூஎஸில். ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். இன்றைக்கி நியூஸ் பேஸ்டு பிவைக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டடிபடியில் வந்து என்சிஆர்டி கிளாஸஸ் அண்ட் பிலிம்ஸ் மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.